ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா செய்கிறாய்? உன்னை பார்ப்பதற்காகவும் சில விஷயங்களை பற்றி சொல்வதற்காகவும் தான் இந்த சாய் வந்தேன். எனக்கு நேர காலங்கள் எல்லாம் கிடையாது. எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகள் ஆனவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். அது மட்டும்தான். என்னை இரவில் கும்பிடக்கூடாது, 12 மணிக்கு கும்பிடக்கூடாது, 2 மணிக்கு கும்பிடக்கூடாது இரவில் என்பதெல்லாம் கிடையாது. உனக்கு எப்படி எல்லாம் என்னை வணங்க வேண்டுமோ, எந்த வார்த்தைகளை சொல்லி, ஐயா நீ என்னுடைய சிவன், ஐயா என்னுடைய நீ பெருமாள், எந்த தெய்வத்தோடு நீ வணங்குகிறாயோ என்னை வணங்கலாம். காலம் நேரம் என்பது கிடையாது. அதே போலத்தான் எனக்கு உன்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நேரம் காலமெல்லாம் கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் வருவேன். எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் என்னுடைய பிள்ளைக்காக நான் செய்வேன். அதுதான் இந்த சாய். இந்த சாயை அதிகமாக நம்புபவர்கள் இருக்கிறார்கள். காரணம், என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளை புரிந்து கொள்கிறார்கள். அதாவது என்னை ஒருவன் வணங்குகிறான், அவன் முதலில் கீழே இருக்கிறான் என்றால் அவனை தூக்கி விடுவது என்னுடைய வேலை. ஒன்னே ஒரு விஷயம் தெரியுமா? என்னை வணங்குபவர்கள் அனைவருமே கீழே தான் இருக்கிறார்கள். ஆனால் நான் அவர்களிடம்தான் போகிறேன். வசதியான நபர்களிடம் நான் போவதில்லை. கீழே இருப்பவனுடைய வாழ்க்கையில் துவண்டு போகும் வாழ்க்கையில் அவனுக்கு நான் ஒரு பக்கபலமாக நின்று உதவி செய்து அவனை மேலே ஏற்றுகிறேன். என்னிடம் சாய்தான் எல்லாம் என்று வந்தவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். ஆனால் சிலர் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? நான் ஒரு வருஷத்திலிருந்து நான் சாயை வணங்கி 1 வருஷம் ஆகுது. ஆனா இந்த 1 வருஷத்துல எனக்கு எந்த மாற்றமுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயம் தான் இழந்துட்டேன். இதற்கெல்லாம் காரணம் சாய்தான் என்று சொல்கிறார்கள். சொல்லுபவர்கள் சொல்லட்டும். என்னை நம்பும் பிள்ளைகள் எப்பொழுதுமே என்னை நம்புவார்கள். அவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன், என்ன விஷயங்கள் செய்கிறேன், என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறேன் என்பது அவர்களுக்கு தெரியும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இப்படிதான் என்று எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றால் என்னை அதிகமாக புரிந்து கொள்ளும் பிள்ளைகளோ எங்க பல கோடி. நான் எப்பொழுதுமே அவசரப்பட மாட்டேன். ஐயோ இந்த பிள்ளை என்னை நம்பி வந்துட்டு, அதனால் நாளைக்கே செய்யணும், அது என்னுடைய எண்ணம் இல்லை. 1 வருஷமோ 2 வருஷமோ பொறுத்திருந்து அது கெட்ட நேரம் கர்ம வினையை முடித்து அடுத்தது இந்த பிள்ளைக்கு நல்லது செய்யணும். ஏன் அந்த கர்ம வினையை நான் அழைக்கிறேன் என்றால், அது அடித்தால் மட்டும்தான் சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையை நீ பார்த்திருக்கலாம். ஆரம்ப காலகட்டம் சிரிப்பும் சந்தோஷமும் கொண்டாட்டமும் அதிகமாக இருக்கும். அது ஒரு 2-3 வருஷத்திலேயே அப்படியே நின்றுடும். காரணம், கர்மவினை அனுபவிக்காமல் சந்தோஷம் வருவதுதான். இது அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் எல்லா விஷயத்திலேயும் ஜாதகத்தை மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருப்பதினால் என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கர்ம வினையை முடித்துதான் சந்தோஷத்தை தரும். அதை புரிந்து கொள்ளாத சிலர்தான் எனக்கு சாயை வணங்கிய பிறகுதான் கஷ்டமே வந்தது என்பார்கள். இந்த சாய் கர்மவினையை முடிப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேன். நான் எப்பொழுதும் கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுப்பவன், சந்தோஷத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுப்பவன் அல்ல. நல்லது, அதாவது ஒருவன் உண்மையாக இருந்தால் அவனை 1000 பேர் தப்பான பேச்சுக்களை தான் பேசுவார்கள். இப்பொழுது உன்னையே உதாரணமாக எடுத்துக்கொள். யாரை பற்றியும் பொறாமைப்படுவது கிடையாது, புறம் பேசுவது கிடையாது. ஆனால் சிலர் உன்னை என்ன சொல்வார்கள்? பொறாமை பிடித்தார், என்னை பத்தி பின்னாடி பேசிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஏற்றுக்கொள்ள முடியாது தானே? அதே போலத்தான் சிலர் என்னை நம்பாத பொழுதும், சாய் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று பொழுதும் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதிரியான பிள்ளைகளை விட்டு நகர்வேன். அவர்களும் நகர்ந்துடுவார்கள், நானும் நகர்ந்து விடுவேன். நகர்ந்த பிறகு என்ன ஆகும்? நல்லது நடக்கும். ஆனால் கர்ம வினையோ அப்படியே இருக்கும். வயதான பிறகு யாருமே இல்லாத பொழுது, தள்ளாடும் பொழுது அந்த கர்ம வினை வந்து வாட்ட ஆரம்பிக்கும். எதற்கு? நான் இருக்கும் பொழுதே எல்லா விஷயத்தையும், கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் ஓட்டிவிட்டு சந்தோஷத்தை தந்து விடுகிறேன். ஆயுள் முழுவதும் சந்தோஷமாக இருங்கள். புரிகிறதா அம்மா? நான் சொல்லும் விஷயத்தை புரிந்து கொண்டால் உனக்கு நன்மை. புரிந்து கொள்ளவில்லை என்றால் சொல்ல முடியாது, உனக்கே தெரியும் அது நன்மையா தீமையா என்பது. யோசிக்க யோசிக்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தோன்றும். இவர்கள் இப்படி, அவர்கள் எப்படி என்று. ஆனால் ஒவ்வொருவனுடைய வாழ்க்கைக்குள் போய் பார்க்கும் பொழுதுதான் கஷ்டங்கள் என்னவென்பதே தெரியும்.
உன்னுடைய மனதில் இப்பொழுது இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயம் என்னவென்றால் பணம் பணம் பணம். கடனால் அவதி, உறவுகளால் அவதி, வாழ்க்கையினால் அவதி. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மூலாதாரம் பணம். பணம் இருந்தால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. உறவுகள் இருப்பார்கள், எல்லா தேவைகளும் நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் அல்லாமல் காலம் முழுவதும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வரும். எல்லா நேரத்திலேயும் இன்பங்கள் கிடைக்கும். அந்த பணம் இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் இப்பொழுது நீ இந்த அளவுக்கு தவிக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த உறவுகள் அனைத்தும் உன்னை விட்டு போனது. புரிகிறதா? உன்னுடைய வாழ்வில் நீ தேடும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருக்கிறேன். இப்பொழுது நீ தேடுவது பணம். பணம் என்ற ஒன்று உனக்கு வேண்டும். அந்த பணத்தை எப்படி கொடுக்கலாம் என்பது எனக்கு தெரியும். முதலில் பணத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுக்குவா, கஷ்டத்தை கொடுத்து பணத்தை கொடுக்குவா. உன்னுடைய மனம் இப்பொழுது சொல்வது கஷ்டத்தை கொடுத்தே பணம் கொடு. அந்த பணம் தான் நிரந்தரமாக இருக்கும் சாயி என்பது. அதுதான் உண்மை. புரிந்து கொள்பவர்கள் ஜெயிக்கிறார்கள். நீ புரிந்து கொண்டாய். நீ புத்திசாலி. உன்னை இங்கு யாராலும் எதுவும் செய்ய முடியாது, தெரியுமா? அந்த அளவுக்கு நீ புத்திசாலி. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து விஷயமும் நான், இந்த சாயாகிய நான் எல்லா நிலையிலும் உனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பேன். பல பேருக்கு மனதளவில் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்த இந்த சாய் உனக்கு தைரியம், நம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கொடுப்பேன். அதே சமயம் உனக்கு படிப்படியாக இன்பத்தையும் கொடுப்பேன். நிறைய நாள் உன்னை நினைத்து நான் வருந்திருக்கிறேன். எப்பொழுதுடா இந்த பிள்ளையுடைய கர்மவினை முடியும் என்று. கூடிய சீக்கிரம் முடியும் நேரம் வந்துவிட்டது. இதற்கு மேல் கவலை என்ற ஒரு விஷயத்திற்குள் நீ போக மாட்டாய். தெய்வம் சொன்னால் நம்பும் வழியை பாருங்கள். தெய்வம் சொன்னால் அதை ஆராயாதீர்கள். இது உண்மையா பொய்யா என்பதை ஆராயாதீர்கள். ஏனென்றால் எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து போகிறது. எதையும் காதல் வாங்குவது கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் கேட்பது கிடையாது. ஆனால் சிலர் இப்பொழுது இந்த வாக்கினை கேட்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கானது தான். நான் சொன்ன வாக்கினை மட்டும் விட்டு விடாதீர்கள். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை பாருங்கள். துரோகிகள் இருப்பார்கள், பேசுபவர்கள் பேசுவார்கள், பணக்காசு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது எல்லாவற்றையும் மாற்ற சாய் இருக்கிறேன். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய கண்முன் வருவேன். உனக்கான பல உதவிகளை செய்ய எல்லா நேரத்திலேயும் நான் இருப்பேன். தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.